ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ஒரு 4 டேஸாக வந்துட்டு பெருசாக வீடியோஸ் அப்படிங்கிறது வந்திருக்காதுங்க. கொஞ்சமாக மேலே வர வேலை வந்துட்டு இல்லை. ஸோ வர முடியல. இப்போது 5th டே இன்றைக்கி வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த பிஞ்சு வெள்ளரி வந்துட்டு நமக்கு வந்து 2 இது காமிச்சிருப்போம் இல்லையா. ஒன்று வந்து வெம்பி போன மாதிரி இருக்குது, அண்ட் இன்னொன்று கொஞ்சமாக பெருத்துட்டு வருது. செடி வந்து சின்ன செடி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது போல். ஸோ ஒன்று மட்டும்தான் காய் பிடிச்சிருக்கு போல். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கயிறு எதெல்லாம் வெயிட் ஏதாவது நம்ம கட்டி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே வரும் போல். நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வெள்ளரியை பொறுத்தளவு மேலே நல்லா கொடி வந்ததுக்கப்புறமா காய் பிடிக்க விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே அந்த வெயிட் கட்டி வைப்போம்ல. ஸோ இந்த மாதிரிலாம் கட்டி வைக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். பட் ஓகே, இது வந்து எப்படி வளருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அடுத்து வர பிஞ்சுகளை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ குடம் தக்காளியும் பார்த்துட்டிங்கன்னா அஸ் யூஷுவல் அது வந்துட்டு எப்பவும் பண்ணுறது தான். அது பாட்டுக்கு காய்ச்சிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து பெருசாக தண்ணி விட்டாலும் விடலைனாலும் ஸோ 4 டேஸாக மேலே வரல அப்படிங்கிறனால பெருசாக வந்து தண்ணி விடுறதுக்கோ மேபி ஒரு 2 டைம்ஸ் தண்ணி விட்டுருப்பாங்க, அவ்வளோதான். இதுலேயும் சூப்பராக பிடிச்சிருச்சு முடக்கத்தான். ஸோ முடக்கத்தானுமே வந்துட்டு விதை போட்டு ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணி அப்புறம் வளர்ந்தது தான். இந்த வெயிலில் வந்து ரொம்ப சூப்பராக வளருதுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து முடக்கத்தான் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து விதை போட்டு வளருங்க. ரொம்ப நல்லாவே வந்து க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து வாடாமல்லி போட்டோம் இல்லையா, ஒயிட் அண்ட் பிங்க்கு. ஸோ இதில் வந்துட்டு 2 இது வளர்ந்துருக்கு. என்ன பூ அப்படிங்கிறது வந்து இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். வெண்டைக்காய், சிவப்பு வெண்டை. ஸோ இதுவும் வந்துட்டு இந்த வெயிலுக்கு மறுபடியும் கீழேருந்து நிறையா கிளைகள் வைக்குது. ஸோ கிளைகள் வச்சு இப்போ இங்கே வந்து ஒரு காய் வச்சுருக்கு. ஸோ இந்த பெரிய மல்லி வந்துட்டு கரிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து இடையில வந்து ஹியூமிக் ஆசிட் கொடுத்தோம். ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு பெரிய பக்கெட்டில் ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா செடிகளுக்கும் விடுவோம். ஸோ போன வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அளவளவாக ஒரு 5 லிட்டர் சின்ன பக்கெட் தான் கிடச்சிதுங்கனால சின்ன பக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றினோம். ஸோ இந்த இதுக்கு மட்டும் ஊற்றினது வந்து டோஸ் ஜாஸ்தியாகிடுச்சா என்னன்னு தெரியல, செடி அப்படியே கருகி போச்சு. ஸோ அப்படியே காஞ்சி போய் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து மொட்டுக்கள் வச்சுருக்குங்க. ஸோ அதிலேருந்து பதியம் வச்சு வளர்த்த செடி தான் இது. அண்ட் இது வந்து இந்த சீசனுக்கு ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த செடியும் வந்துட்டு இந்த மாதிரி பதியம் வச்சு, ஸோ அதுலேருந்து பதியம் வச்சு வளர்த்த செடிகள் தான் இது. இதுவும் வந்துட்டு இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு, அண்ட் இந்த பக்கம் ஒரு மொட்டு வச்சுருக்கு. இந்த மாதிரி மல்லிகைப்பூவை பொறுத்தளவு நமக்கு ரெகுலராக பூ பூக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்சதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பூ பூத்துச்சுன்னா இதோட சேர்த்து கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நல்லாவே தளிர் அப்படிங்கிறது வைக்குங்க. கருவேப்பிலை சும்மா தலன்னு ரொம்ப சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயில் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து பூச்சி தாக்குதலும் இருக்கும், ஆனால் நல்ல க்ரோத் இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக வந்துட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் தான், பொறுமையாக தான் வளரும். பொறுமையாக வளர நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் உடச்சி விட்டோம்னா நிறைய கிளையோடு சேர்ந்து வளரும்போது நமக்கு ஒரு சின்ன செடியை சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்தாலுமே ஓரளவுக்கு நல்ல புஷ்ஷாக நம்மளால் வளர்க்க முடியும். என் வெயில் காலம்னாலே வந்துருச்சு. இது வந்துட்டு மணத்தக்காளி நிறைய பழங்கள் வச்சுருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எடுத்தாலும் அப்படியே விழுகுது எல்லாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வத்தல் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீரைக்கும் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த பழங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சோம்னாலுமே நல்ல வத்தல்லாம் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி இதில் ரெட் கலரும் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே கோயம்புத்தூர் பக்கம் வந்து ரெட் கலர் ரொம்ப ஃபேமஸ் தான். அதோட ஒரு பிளான்ட் கூட இங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம வந்து இந்த மாதிரி பறிச்சுட்டு நல்லா அலசிட்டு இதை வந்து வெயிலில் இப்படி காய போட்டாலே போதும். ஸோ இந்த வத்தலை வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து வத்தல் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா
லேடிஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது அதுக்கப்புறமா சுண்டைக்காய் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா லேடிஸ்க்கு வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வரும் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்ல மருந்து இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.